வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இன்னைக்கு 20 இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ லவ்ஸ் புக்ஸ். புக்கை நேசிக்கிறவங்களை என்னன்னு சொல்லுவோம்? புத்தக ஆர்வலர்கள், இல்லாட்ட புத்தகங்களை நேசிப்பவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது இங்கிலீஷ்ல பிபிலோஃபைல் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைல் அப்படின்னா ஃபில்லிக், ஃபைல் அப்படின்னா என்னது? ஈர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். புத்தகம் அவங்களை ஈர்க்குது அப்படின்னு அர்த்தம். புத்தகத்தை அவங்க விரும்புறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஷீ இஸ் எ பிபிலோஃபைல் ஹூ ரீட்ஸ் எவ்ரிடே. அவன் புத்தகத்தை விரும்புறான், டெய்லி புக்கை ரீட் பண்றான் அப்படின்னு அர்த்தம். ஒன் ஹூ ஹேட்ஸ் மேன்கைண்ட். மனுஷனுங்களை விற்கிறவங்கள என்னன்னு சொல்றோம்? மிஸ் ஆந்த்ரோப்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஹி பிகம் மிஸ் ஆந்த்ரோப்ஸ் ஆஃப்டர் எ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு கசப்பான சம்பவத்துக்கு அப்புறம் அவன் எல்லா மனுஷங்களையும் வெறுக்கிறான். மனுஷங்களை வெறுக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம்? மிஸ் ஆந்த்ரோப். ஏன் ஆந்த்ரோப்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட மூதாதையர்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஆந்த்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹோமோசெப்பியன். ஓகேங்களா? மிஸ் ஆந்த்ரோப்ஸ். ஒன் ஹூ ஸ்பீக் மெனி லாங்குவேஜ். நிறைய லாங்குவேஜ் பேசுறவங்கள என்னன்னு சொல்றாங்க? பாலிகிளாட்ஸ். கிளாட்டிஸ் அப்படின்னா என்னது? தொண்டையில இருந்தா என்னது? நமக்கு பேச்சு வருது. ஸோ பாலிகிளாட்ஸ். பாலிகிளாட்ஸ் அப்படின்னா என்னது? நிறைய மொழி பேசுறவங்க. ஷீ இஸ் எ பாலிகிளாட் ஒர்க்கிங் இன் எ மல்டிநேஷனல் கம்பெனி. நெக்ஸ்ட் ஒன் ஹூ லுக்ஸ் அட் த பிரைட் சைடு. எல்லாமே நல்லது மட்டுமே பாக்குறவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களை என்னன்னு சொல்லுவோம்? ஆப்டிமிஸ்ட். ஓகேங்களா? அண்ட் ஆப்டிமிஸ்ட் நெவர் லூஸ் ஹோப். ஆப்டிமிஸ்ட் எப்பவும் நம்பிக்கையை இழக்க மாட்டாங்க. ஒன் ஹூ லுக் அட் த நெகட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடை மட்டும் பாக்குறவங்கள என்னன்னு சொல்லுவோம்? பெசிமிஸ்ட். எல்லாத்தையுமே எதிர்மறையா பார்ப்பாங்க. டோன்ட் பி பெசிமிஸ்ட். ஒன் ஹூ ரைட்ஸ் டிக்ஷனரி. டிக்ஷனரி எழுதுறவங்கள என்னன்னு சொல்லணுமோ? லெக்சிகோகிராஃபர். He worked as a lexicographer. Okay. Next one who loves oneself. தன்னைத்தானே விரும்புறவங்கள என்னன்னு சொல்லுவோம்? நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். He behaves like a narcissist. என்னது? தன்னை மட்டும்தான் விரும்புவோம், வேற எல்லாத்தையும் விருப்போம். He behaves like a narcissist. One who eats too much. நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க என்னன்னு சொல்லுவோம்? gluten. ஓகேங்களா? One who cannot read or write. எழுத படிக்க தெரியாதவங்கள illiterate. Many people are still illiterate. Next one who doubts everything. எல்லாமே சந்தேகப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? skeptic அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? He is a skeptic by nature. Next one who loves mankind. நம்ம ஏற்கனவே hate mankind ன்னு பார்த்தோம். hate mankind என்னன்னு சொல்றோம்? misanthropes ன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி love mankind என்னன்னு சொல்லுவோம்? philanthropist. ஓகேங்களா? philanthropist. ஓகேவா? He is a philanthropist who donates money. Next one who studies the stars. Star பத்தி படிக்கிறவங்கள astronomer. One who compiles history. Historian. அதாவது history பத்தி படிக்கிறவன்னு அர்த்தம். He is a famous historian. One who lives alone. தனியா வாழ்றவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? hermit, சன்னியாசி. The hermit lived in the forest. One who is present everywhere. எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் யாரு? God தானே. omnipresent. omniனா என்னது? எல்லா இடம், எங்கும் நிறைந்தவர்னு அர்த்தம். God is omnipresent. Next one who is all power. எல்லா பவரும் உள்ளவங்க என்னன்னு சொல்லுவோம்? நம்ம omnipotent அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எல்லா விதமான பவர் இருக்கு. யாரு? கிங் தானே. இப்ப பிரைம் மினிஸ்டர். The king was considered omnipotent. Next one who knows everything. எல்லாமே அனைத்தும் அறிந்தவர்னு சொல்லுவோம் இல்லையா? omniscient. ஓகேங்களா? நெக்ஸ்ட் the narrator is a omniscient. narratorனா எழுதுறவங்க தானே, அந்த ஸ்டோரி சொல்றவங்க. அவங்க எல்லாமே தெரிந்தவங்க அப்படின்னு அர்த்தம். One who cannot be corrected. எதையுமே சரி முடியாதவங்க, சரி பண்ண முடியாது, சரி பண்ண முடியாதவங்கள என்னன்னு சொல்லுவோம்? incurable. It is an incurable disease. அந்த டிசீஸ் சரி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் one who breaks the law. லாவை பிரேக் பண்றவங்க யாரு? கிரிமினல்ஸ். ஓகேங்களா? The criminal was arrested. நெக்ஸ்ட் one who is hard to please. என்ன செய்தாலும் திருப்தி அடையாதவங்கள என்னன்னு சொல்லுவோம்? fastidious. ஓகேங்களா? He is a fastidious about the cleanliness. என்னதான் சுத்தம் பண்ணிட்டே இருந்தாலும் திருப்தியே இருக்காது. ஓகேங்களா? சுத்தமா இல்ல அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு 20 மட்டும் போதுமா, இல்ல உங்களுக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் 50 வேணுமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படின்னா கூட கொஞ்சம் நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.